அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் ரித்திகா ராக்ஸ் ஃபேமிலி. அப்புறமேலுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து வீடு சுத்தம் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தோம், வீடு க்ளீன் பண்ணிவிட்டு. அப்போ அத்தை மார்க்கெட்லேருந்து வந்துட்டாங்க. ரேஷன் கடையில் வந்துட்டு பொருள் தராங்கன்னு சொல்லிவிட்டு பொருள் வாங்க வந்து போகிறேன்ட்டு போனாங்க. நாங்களும் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா எல்லாம் வந்து விளாண்டுட்டே வீடை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நடுவில் பாப்பா பவுட்ரை பூசிட்டு என்கிட்டயும் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்துட்டையும் விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து ரேஷன் கடைக்கு போய்ட்டு கூட்டமாக இருக்குப்பா, நான் அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் வேலை செஞ்சுட்டு வந்தோன்னே அத்தை என்ன பண்ணாங்கன்னா, விளாம்பழம் இருந்ததுங்களா, அந்த விளாம்பழம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்கும் அத்தை வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டோம். ஏன்னா கையில் எல்லாம் ஃபுல்லாக அழுக்கு இருந்துச்சுங்களா, அதனால் எங்களால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அத்தை என்ன பண்ணாங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க வேலை செஞ்சுட்டு, நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அத்தை வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து ஈவினிங் ஆனால் வந்து கருப்பில் இருக்க காட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அத்தை வந்து கிளம்பி அப்புறம் போயிட்டாங்களா. எங்களுக்கு வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. அப்போ ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, காலைல மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோங்களா, மதியம் வந்து வேலை செஞ்சுட்டே நாங்களும் சாப்பிடல, பாப்பாவும் அப்புறம் அத்தை மார்க்கெட்லேருந்து டீ வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறமேலுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சிங்களா, அதனால் என்ன பண்ணோம், எங்கள் கடை தான் மங்கள விலாஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிட்டு நான் ஒரு ஆனியன் தோசை, பாப்பா ஒரு தொப்பி தோசை, அப்புறம் அவங்க அப்பா இட்லி சாப்பிட்டாங்க. அப்புறம் போட்டி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்பா ஸ்கெட்ச் பென்சில் வேணும்னு கேட்டிருந்தா. அதையும் கலர் ஷாப்பிங்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு செம்ம குளிருங்க, அதனால் நானே குள்ளே போட்டுட்டேன், என்னாலேயே முடியல. அதையும் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து கப்புன்னு தூங்கிட்டோங்க. இவ்வளோ